ஏய், அவனை உயிரோட இருக்கணும்னா மரியாதையா பிரியா எங்க இருக்கான்ற இடத்த சொல்லு. முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. அண்ணா இப்படி இல்லை கட்டாம சரிப்பட்டு வர மாட்டான். என்னங்க ஆச்சிட்டு குமார், உன்னை நான் வச்சுக்கிறேன்டா. என்ன வச்சுக்க போறேன்? என்ன நாச்சிடு ஊத்துன முடியல. சொல்டா, பிரியா எங்க இருக்கா? சொல்ல முடியாது. மூஞ்சி வெந்து போறதுக்கு முன்னாடி ஒழுங்கா பிரியா எங்க இருக்கான்ற இடத்த சொல்லு. எனக்கு தெரியாது. சொல்றா, இல்ல வெந்து போயிடும். சொல்லிரு. பிரியாவை இங்கதான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவளை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களோ அதே இடத்துல பிரியா வேற கூட சொல்லு. எனக்கு அவன் ஃபோன் நம்பர் தெரியாது. ஹேய், என்ன பொய்ய சொல்ற? அவங்களோட போன்ல பேசுறத நானே பார்த்தேன். ஏய், அவன் ஃபோன் நம்பர் டயல்டு கால்ல இருக்கு. இந்தா ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், அவன்கிட்ட பேசு. என்ன பாலாஜி? ஹலோ, எங்கே வந்துட்டு இருக்கீங்க? கிண்டியை நெருங்கிட்டோம் பாலாஜி. சரி, கிண்டிலேயே அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு திரும்பி போயிடுங்க. என்னப்பா சொல்ற? ஹலோ, விவரமெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அதை மீறி இங்க நீ வந்தனா என் உயிருக்கே ஆபத்து. பொண்ணை இறக்கி விட்டுட்டு நீ திரும்பி போ. இரு அவசரப்படாத. பொண்ணை கடத்திட்டு வந்தா மீதி பணம் தரேன்னு சொன்னல. சே, நாளை காலைல வீட்டு பக்கம் ஐயா, எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். பொண்ணை விட்டுட்டு போயா. சரி. சொல்லுங்கண்ணா. எங்க இருக்க? நான் பிரியா இருக்கிற காரை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். கவனமா கேட்டுக்க. இப்போ அவனை கார்ல இருந்து பிரியாவை இறக்கி விடுவானுங்க. நீ பிரியாவை கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு போ. சரிண்ணா. பாத்து. ஏய், இறங்க இறங்கல. டேய் வண்டியாரா, போடா சீக்கிரம். யாருன்னே தெரியல, 2 பேர் என்ன கடத்திட்டு போயிட்டாங்க. சரி வா, ஏறு உட்கார். என்ன சந்தோஷ்? ரவுடிங்க பிரியாவை இறக்கி விட்டு போயிட்டாங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏய், தேங்க்ஸ் சொல்ற நேரமாது முதல்ல பிரியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் கூட அப்புறமா பேசுறேன், சரியா? ஓகேண்ணா. குமார், கட்ட ஊத்துடு. வா போலாம். எங்கடா? இன்னும் உனக்கு முழு பூஜை முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப. வா போலாம். ஏய், வாடானா. ரொம்ப தேங்க்ஸ் மஞ்சு. என்ன பிரியா இது? எங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? பிரியா அழாத. பிரியா, உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இரு. உனக்காக நாங்க எல்லாருமே இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னாலும் நாங்க செய்வோம். ஆமா பிரியா, உள்ள போ. உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. அப்புறம் இந்த விஷயம் வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? போயிட்டு வரேன் மஞ்சு. சரி, போயிட்டு வரேண்ணா. மம்மி ப்ளீஸ், அவங்கள புரிஞ்சுக்காம தப்பா பேசாதீங்க. வாய் மூடுறி. எல்லாம் நீ கொடுக்குற இடம்தான். ஏண்டா, நீ படிச்சவன் தானே? உனக்கு ஒரு தடவை சொன்னா உரைக்காது? இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. என்ன பார்த்தா உனக்கு என்ன
என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சந்தோஷ் ஒரு நிமிஷம் இரு. இப்போ நாங்க என்ன தப்பு பண்ணோம்? எதுக்காக எங்களை திட்டுறீங்க? ரெண்டு பேரும் எதுவும் பேசாதீங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ரெண்டு பேருமா சேர்ந்து தான் இவளை கெடுத்துட்டு இருக்கீங்க. உங்களால தான் அவளுக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மம்மி அவங்க இல்லைன்னா இந்த நேரத்துக்கு என்னடி என்ன சிக்னல் காட்டுற? இந்த பைத்தியக்காரி கத்திக்கிட்டே போட்டோம், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றியா? நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். ஆனா லைஃப் இனியோட முடிஞ்சிராது. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எங்களை கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. வண்டி எடு சந்தோஷ். பை பிரியா. உனக்கு கொழுப்பு ஏறி போச்சுடி. கால்ல சூடு வச்சாதான் சரிப்பட்டு வருவேன். ஏய் இப்போ என்ன நடந்து போச்சு? பிரியாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஆமா, பெருசா வந்துட்டாங்க நாட்டாம பண்றது. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? இத பார், எதுக்கு நீ பாக்குறவங்க மேல எல்லாம் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? இப்படி எரிஞ்சு விடுறதுனால உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுமா? இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? உன் கோவத்தெல்லாம் இவன் மேல காமிச்சிட்டு இருக்க? ஆமா, குழந்தை ஒண்ணும் தெரியாத குழந்தை. கொஞ்சு சந்தோஷ் மஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் என்னமோ அவங்கள கூட்டி வச்சுட்டு உறவு கொண்டாடுற. இத பாரு பல்லவி, இவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க உறவு இந்த ஜென்மம் முழுக்க இருக்கும். ஆஹா ஓஹோ நீ குதிக்கிறதுனால அது இல்லன்னு ஆயிடாது. புரிஞ்சுக்க. இனிமே நீ பிரியா மேல உன் கோவத்தை காமி, அப்புறம் வச்சுக்கிற உன்னை. வாடி மா. ஏய் போடி. சார் என்ன விஷயம் சார்? என்ன மேனேஜர் சார், பையன் யாரு தெரியுதா? தெரியுது சார், அந்த அயோக்கியம் பாஸ்கரோட பையன்தான். என்ன சார் பண்ணா இந்த ராஸ்கல்? எதுக்கு இவனை இங்கே கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கீங்க? நியாயமா அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்து கம்பி எண்ணெய் வச்சிருக்கணும். ஏதோ உங்களுக்கு வேண்டப்பட்ட பையனாச்சுன்னா சும்மா விடுறேன், கூட்டிகிட்டு போங்க. சார் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இவன் வேண்டப்பட்ட பையன்லாம் இல்லை. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளுங்க. என்னடா முறைக்கிற? இனிமே நீயும் அப்பனும் ராஜாராமன் சார் ஃபேமிலி விஷயத்துல ஏதாவது தலையிட்டீங்க, மாவன ரெண்டு பேருக்கும் தலை இருக்காது. பா. வரேன் சார், நீங்கள் சொல்கிறதுக்காக இவனை வீட்டில் விட்டு போகிறேன். மேனேஜர், இவன் அப்பா கிட்ட சொல்லி இனிமையாவது புள்ளைய ஒழுங்கா வளர்க்க சொல்லு, இல்ல புள்ளையே இல்லாம போயிடுவான். போ. நான் என்ன நினைச்சாலும் முடிச்சு காட்டுவேன். கவலையே படாதீங்க. நாளைக்கு காலையில் வந்து என்னை வீட்டில் பாருங்க. அந்த லேண்டு விஷயத்தை நான் எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகே சார். டேய் தம்பி, என்னடாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? யோ, என்னைய நடந்தது நீயா சொல்லியா? அந்த மெக்கானிக் பையன் அடிச்சிட்டான். என்னையா சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த மெக்கானிக் கார்த்திகேயன் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான், போய் பார்த்தேன். தம்பி அவன் ஒரு வண்டிக்குள்ளே கட்டி போட்டு வச்சுருந்தான். போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன்னு மிரட்டினான். அவன் போக்குலேயே போய் பேசி நான் சமாளித்தேன். எப்படியோ ஒரு வழியாக தம்பியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் என்னடானா ஏன் சட்டையை பிடிக்கிறீங்களே? என்ன பண்ண நீ? என்ன பண்ணு கேட்குறேன்ல, சொல்லி தொலையண்டா. பிரியாவை கடத்தின. ஏடா பண்ண? ஏன் இப்படி பண்ண? சார் விடுங்க சார், எதுக்கு இப்படி போட்டு அவனை அடிக்கிறீங்க? பின்ன
பின்ன என்னையா இவனை யாரையும் அந்த வேலையில பண்ண சொன்னது? ஊருக்கு போறேன்னு என்கிட்ட போய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிட்டு என்ன காரியம் பண்ணிருக்கான் பாரு. ஏண்டா காலம் பூரா கம்பி எடுத்து முடிவு பண்ணிட்டியா? உனக்கு எதுக்கிட்ட அந்த வேண்டாத வேலை? சார் சும்மா ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? உலகத்தில் யாரும் பண்ணாத தப்பா பண்ணிட்டான். நாம காதலிக்கிற பொண்ணை நம்மளை காதலிக்கலன்னா அவளை கடத்திட்டு போகிறது காலங்காலமாக நடக்கிறது தானே சார். வரலாறுலயே இருக்கு. நீங்க படிச்சது இல்லையா? பிருத்திவிராஜன் சம்யுக்தியை குதிரையில கடத்திட்டு போலையா? யோ வரதா, வரலாறு தப்பு தப்பா சொல்லாதயா. பிருத்திவிராஜன் சம்யுக்திய அவ சமூகத்தோட கடத்திட்டு போனாயா. ஆனா அந்த பிரியா சம்மதம் சொன்னால இவனுக்கு. அப்புறம் எதுக்கு கடத்தினா இவன்? தேவையில்லாத பிரச்சனை தானையா. கரெக்டு தான். உங்க வயசு புரியுது, தம்பி வயசு புரியலையே. இப்படி சப்போர்ட் பண்ணி பேசி அவனை நீயே கெடுத்துறாதயா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். தம்பி நீங்க எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? போய் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்ன சார், ஏற்கனவே மனசு நொந்து வந்திருக்க புள்ளைய நீங்களும் கண்ணு முன்னு தெரியாம அடிச்சுட்டு இருக்கீங்களே. யோ வரதா, என் பிள்ளைய நானே அடிக்கிற மாதிரி ஆச்சியா. இதுக்கெல்லாம் காரணமான அந்த ராஜாராமனும் அவன் குடும்பமும் நிம்மதியாவே இருக்க கூடாதியா. என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? அவங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல? அது நாளைக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணுங்க. என்னங்க மறந்துட்டீங்களா? நாளைக்கு தான் கார்த்தி ஸ்ரீநிதியோட நிச்சயதார்த்தம். நம்ம காலையிலே போகணும். இந்த பாருங்க, சும்மா ஏதாவது சாக்கு போக்க சொல்லாதீங்க. நம்ம எப்படியும் அங்க போயே ஆகணும். அங்க போனதும் என்ன நடக்கும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கணேஷ். என்ன பயம் இருக்கும்? பல்லவிக்கு நான் தான் அனுவா நடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் இமேஜின் சமாளிக்கவே முடியாது. அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால எந்த பதிலும் சொல்ல முடியாது. இந்த பாரு இருக்கும், உன்னோட மனசுல இருக்கிற பயத்தை தயவு செஞ்சு வெளியே தூக்கி போடு. அனுவை நாம காப்பாற்றணும், அது மட்டும் தான் நம்மளோட மோட்டிவ். மத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பாலு, மீனாட்சி, உங்க பொண்ணு சீரும் சிறப்புமா சுமங்கலியா நிறைஞ்ச ஆயுசோட சந்தோஷமா வாழணும்னு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு புறப்படுறேன். என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, கையில பல்லி விழுந்துருச்சு. பல்லியா? மீனாட்சி, நீ போய் பஞ்சாங்கத்தை எடுத்துட்டு வா. அம்மா, பல்லி ஏதோ தவறி போய் விழுந்திருக்கு. இதுக்கு போய் பலன்லாம் பார்த்துக்கிட்டு அதுவும் நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது. இல்லப்பா, பலன் எதுவா இருந்தாலும் சரி, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டா நல்லது. இல்லைன்னா மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும். கொண்ட என்னம்மா போட்டிருக்கு? என்னமோ போட்டிருக்கு, வாங்க கிளம்பலாம். என்னதான் போட்டிருக்குன்னு சொல்லுங்களேம்மா. நல்ல பலனா போடல, போதுமா? அதான் என்னன்னு சொல்லுங்களேன். விட மாட்டீங்களே. என் வலது மணிக்கட்டுல பல்லி விழுந்தது, பீடன்னு போட்டிருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அதுக்கு கிளம்பும் போது உங்க கையில ஒரு பல்லி விழுந்து அதுக்கு பலன் பீடன்னு போட்டிருக்கு. என்னம்மா அது? அம்மா, எனக்கு என்னமோ அவசகுணமாதாம்மா தோணுது. பைத்தியம். பீடன்னு போட்டிருந்தா அதையே நீ அபசகுணமா எடுத்துக்கிற? உன் குடும்பத்தை புடிச்ச பீடையெல்லாம் இன்னையோட தொலைஞ்சதுன்னு வச்சுக்க. என்ன இருந்தாலும்
அதையும் இதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். வா, நம்ம போகும்போது வழியில பிள்ளையார் கோயில ஒரு தேங்காயை உடைச்சிட்டு போவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். கடவுள் காப்பாத்துவார். வாங்க. வா மீனாட்சி. வாங்கம்மா. இந்தாப்பா. மெதுவா இறங்க. வாங்கம்மா. வாங்க மீனாட்சி. வாங்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. அம்மா, அப்பா, பாட்டி, நீங்க 3 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருமா. எந்த குறையும் இல்லாம தீர்க்காயுசோட இருக்கணும். இந்த குங்குமச்சிமிழ் என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா பரிசா கொடுத்தது. இத உன் நிச்சயதார்த்தத்துக்கு நான் பரிசா கொடுக்கறேன். வாங்கிக்கணும். பாட்டி, நீங்க இந்த நிச்சயதார்த்தத்துக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணதே எனக்கு கிடைச்ச பெரிய பரிசு. இதை விட எனக்கு வேற எந்த பரிசும் வேண்டாம் பாட்டி. நீ நினைக்காம இருக்கலாம், ஆனா இத நான் உனக்கு அன்போட கொடுக்கறேன். வாங்கிக்க. ஏமா, இத இப்ப குடுக்கறத விட நிச்சயதார்த்த சமயத்துல கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமே. அதுதான் எனக்கும் ஆசை. நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் இங்க இருக்க மாட்டேன். அதான் இப்பவே கொடுக்கறேன். பாட்டி, என்ன சொல்றீங்க? நிச்சயதார்த்தப்போ நீங்க இங்க இருக்க மாட்டீங்களா? ஏன் பாட்டி? அம்மா, குடும்பத்துக்கு பெரியவங்க நீங்க. நீங்க தான் முன்னாடி நின்னு இந்த நிச்சயதார்த்தத்தையே நடத்தி வைக்கணும். இல்லம்மா, நிச்சயதார்த்தம் எந்த குறையும் இல்லாம நடக்கணும்னா நான் இங்க இருக்கக்கூடாது. நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நீங்க இல்லாம இருந்தாதான் அது எங்க எல்லாருக்கும் குறையா இருக்கும். என் பேத்தி நிச்சயதார்த்தத்தை கண் குளிர பார்க்கணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா சந்தர்ப்பம் சரியில்லை. பாட்டி, அப்படி என்ன பாட்டி இப்ப சந்தர்ப்பம் சரியில்லாம போயிடுச்சு? நிச்சயதார்த்தத்துக்கு பல்லவியும் வருவா. பிள்ளையோட அம்மாவாச்சே. அவளுக்கு என்ன கண்டாலே ஆகாது. எனக்கும் அப்படித்தான்.